இங்க பாருங்களேங்க, நம்மள சுத்தி ஒரு இருட்டு. பயங்கரமான இருட்டுங்க. அப்ப யாருமே இல்ல நம்மள கூட்டிட்டு போறதுக்கு. நடு காட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டோம். சுத்தி முத்தி பார்க்கும்போது யாருமே இல்லங்க. ஒரு சத்தம் கூட இல்ல. அமைதியா ஒரே இருட்டா இருக்கு. அப்ப அட கடவுளே! நான் இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியில எப்படி போவேன்? அப்படின்னு தோணும்போது, தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் பாருங்க. அந்த வெளிச்சத்துக்கிட்ட போகணும். ஆனா எந்த வழியா போகுறதுன்னு தெரியல. ஏன்னா இருட்டு நாலா பக்கம் சூழ்ந்து நம்ம மட்டும் நடுவுல நிக்கிறோமா, இத கடந்து எப்படி போறதுன்னு தெரியாம தவிக்கும்போது, எப்படி இருக்கும்? ஒரு வழி இருக்கும்ல. அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில சுத்தி மனுஷங்க இருந்தாலும், நம்ம கஷ்டம்னு வரும்போது யாருமே உதவ மாட்டாங்களா? அப்ப நம்ம எப்படி நம்ம இத விட்டு நம்ம தாண்டி போவோம்? இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி மீளுவோம்? அப்படின்னு சொல்லி நம்ம வழி இருக்கும் பாருங்களேன், அந்த வழிய யாருக்கிட்டயும் சொல்லவே முடியாது. அப்படிதாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் வந்திருக்கும் இல்லையா? அப்படிதான் எனக்கும் ஒரு நாள் வந்திருந்ததா, எல்லாரும் இருந்தும் எனக்கு யார் உதவுவாங்கன்னு தவிக்கும்போது, எனக்கு கடவுள் தான் எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு ஒண்ணு சொல்லுச்சு. சொல்லவும் எனக்கு ஒரு பாட்டு தோணுச்சுங்க. அந்த பாட்ட நீங்க கேட்டு பார்க்குறீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் கஷ்டம் வரும்போது இந்த பாட்ட நெனச்சுக்கோங்க. உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். நான் பாடுறேன் கேளுங்க. மணவாளரே மணவாளரே மணவாளியின் குரல் கேக்குதா பரலோகத்தின் பரிசுத்தரே ஏழையின் என் ஜெபம் கேக்குதா எக்காலம் போலே சத்தம் வானில் தொனிக்குதா என் இதய வலியின் ராகம் சங்கீதமாகுதா எக்காலம் போலே சத்தம் வானில் தொனிக்குதா என் இதய வலியின் ராகம் சங்கீதமாகுதா மலைகளை மூடும் கார்மேகம் போல என் வாழ்வில் கஷ்டம் என்னை மூடுதோ மலைகளை மூடும் கார்மேகம் போல என் வாழ்வில் கஷ்டம் என்னை மூடுதோ சூரியன் வந்து சுடர்விடும் போது மேகங்கள் கலைந்து ஒளியாகுதோ அதுபோல எந்தன் வாழ்வில் கஷ்டம் நீக்கும் தேவனே விழியால் ஒளி தாருமே அப்படி இருக்குங்க. நீங்க கடவுள தேடுங்களேன். அப்போ இப்படிதாங்க ஒளியா வந்து நமக்கு வெளிச்சத்த குடுப்பாரு. நானும் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டுட்டேன். நீங்களும் மீண்டுருங்க. பாய்.